துறை ரீதியாக நிச்சயமாக அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சார் புரியுது, சொல்லுங்கள் சார் மேடம். தங்க முடியாத சூழ்நிலை எதுவுமே இல்லைங்கிறத சொல்லியிருக்கேன். ரிப்போர்ட் வந்திருக்குது. நான் இன்னும் எல்லாம் கிட்டத்தட்ட 1300 சில்லற ஹாஸ்டல்ஸ் இருக்குதுங்க. எல்லாமே இப்போ ஆய்வு செய்யலை. கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட்டின் படி எனக்கு 1 வாரம் தான் ஆச்சு. உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ரிப்போர்ட்டின் படி அந்த மாதிரி உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு எந்த ஒரு ஹாஸ்டல்ஸ் இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் நேரடியாக ஆய்வு செஞ்சு அதுக்கு உண்டான அறிக்கைகளை உங்களிடமே நான் சொல்கிறேன். சார் ஆல்ரெடி எல்லா இதுலேயும் சொன்னது தான். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இனி நான் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே அதில் தான் வருது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதே போல் தொழில்துறை நம்மளுடைய கோவையுடைய கண்ணாக இருக்கக்கூடியது கல்வி, தொழில், மருத்துவம் இது எல்லாமே நம்ம மேம்படுத்த போகிறோம். அதே போல் தனியார் நிறுவனங்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதை விட டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம அரசு துறையை நம்ம டெவலப் பண்ணக்கூடிய கட்டாயம் நம்ம இருக்கிறோம். டிராஃபிக் ஜாம் நம்ம ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எவ்வளோ தான் நம்ம பாலங்கள் கொண்டு வந்தாலும் இன்னும் டிராஃபிக் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியல. அதற்குண்டான திட்டங்களையும் நாங்கள் வகுக்க போகிறோம். கோயம்புத்தூர் அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் பல நல்ல விஷயங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் நடைபெறும். இந்த சார் நிச்சயமாக அதுக்கு திட்டங்களை வகுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டு தான் சார் நான் பிளானே நாங்கள் வெளியே சொல்லுவோம். நிச்சயமாக சார் துறை ரீதியாக நான் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ தான் வந்திருக்கு சார். அதெல்லாம் இப்போ இனிமேல் தான் ஒன்றா பார்ப்போம். உங்களுக்கே தெரியும், சென்னையிலேருந்து நாங்கள் இப்போ 2 டேஸாக நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். நிச்சயமாக அதற்கு உண்டான அதிகாரிகளை சந்தித்து அதற்கு உண்டான திட்டங்கள் எதனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கு எல்லாம் ஃபுல்லாக ஆய்வு பண்ணி தான் அதை நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அதை ஆய்வு பண்ணி சொல்கிறேன். சார் ஒன்றிய அரசுட்டு அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடத்தி மெட்ரோ கோயம்புத்தூர் கொண்டு வர வேண்டியது எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. ஸோ அதையும் நான் செயல்படும். மாண்பு முதல்வர் அவர்கள் அதுக்கு உண்டான அறிவிப்பு உங்களுக்கு சொல்லுவார். நிச்சயமாக சொல்லுவேன் சார். அது அறிவிப்பு நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் சார். அறிவிப்பு அவர் கொடுப்பேன். நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் இது வரைக்கும் நான் பண்ணல சார். அதுக்கு இனிமேல் தான் பண்ணலாம். முதல்வர் டெல்லி பயணத்தின் போது பத்திரிகையாளர்கள் சந்திக்காமல் புறக்கணிச்சிருக்கிறாரு. நிறையா பேர் வந்து அதை தொடர்ச்சியாக கேள்வி எடுத்துருக்காங்க. ஏன்னா அது சந்திக்க மாட்டேங்கிறாங்க. யார் போனாலும் டெல்லி போனாங்கன்னா பார்த்துருக்காங்க பிரதமர் சந்திச்சிருக்காங்க, என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வெறும் பேப்பரில் இல்லாமல் நேரடியாக அவங்க சந்திச்சு போவாங்க. அதை தவிர்ப்பது தொடர்ந்து விமர்சனம். மக்களுக்கு ஒரு சந்திப்பாக நம்ம பேசுவாங்க எதிர்பார்த்துருக்காங்க. அவங்க நீங்களாம் பேசப்பட்டிருக்கா? நீங்களாம் பிரச்சனை கொடுக்குறீங்க. ஆனால் சிஎம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க.